அமைச்சர் பதவியை துறப்பதன் மூலம் முஸ்லிம் சமூகத்திற்கு விமோசனம் கிடைக்கும் என உத்தரவாதம் வழங்க முடியுமாயின் தான் அதற்கு தயாராக இருப்பதாக அமைச்சர் ரவுஃப் ஹக்கீம் இதன்போது கூறினார். எனினும் ரவுஃப் ஹக்கீமின் இந்த கருத்து தொடர்பில் பல்வேறு அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகளும் அதிருப்தி வெளியிட்டுள்ளனர். ராஜினாமா செய்தால் பிரச்சனைகள் முடிவுக்கு வந்துவிடும் என்பது சம்பந்தமான ஒரு பூரண உடன்பாடு வர முடியுமாக இருந்தால் அமைச்சு பதவியை துறப்பதன் மூலம் எல்லாம் சிறப்பாக நடந்துவிடும் என்று யாராவது உத்தரவாதம் தர முடியுமா இருந்தால் அதை செய்வதில் எந்த பிரச்சனையும் இல்லை. எங்களை பொறுத்த மட்டிலே இது இந்த பதவி பவுசுகளை அனுபவிப்பதற்காக மட்டும் என்றால் இந்த பதவி என்பது மிகவும் பொறுப்பான ஒரு பதவி என்ற அடிப்படையில் இதற்கு இருக்கிற அந்தஸ்தை வைத்து இந்த அரசாங்கத்துக்கும் சர்வதேசத்திற்கும் நான் சொல்லுகிற விஷயங்கள் உடைய வலிமை பிரதானமானது. இன்று சகோதரர் ரவுஃப் ஹக்கீம் அவர்கள் ஒரு மீடியா கான்ஃபரன்ஸ் வச்சு அவருடைய அமைச்சர் பதவிக்கு யாராவது ஒரு நல்ல ஒரு ஆலோசனை தருவார்னு அவர் அதை எடுக்க தயார்னு சொல்லியிருக்காரு. நாங்கள் நல்ல ஒரு ஆலோசனை அவருக்கு வச்சிருக்கிறோம். அது ஒன்று தான், இந்த அநியாயம் பண்ணுற அரசாங்கத்தோடு இருந்து கொண்டு இருக்காமல் இருக்கிறதே ஒரு நல்ல ஒரு ஆலோசனை. அப்போ நீதி அமைச்சர் இன்றைக்கு வெளியே வராரு, சொல்கிறாரு நான் அமைச்சர் பதவியிலேருந்து இருக்கிறேன், யாராவது நல்ல காரணம்னு சொல்லுவாங்கன்னா வெளியே வருவோம். இந்த முஸ்லீம்களுக்கு இவ்வளோ அநியாயம் நடந்த பிறகும் இன்னும் ஒரு காரணம் தேவையா? ஆனால் அதுக்கு பார்க்க நல்ல ஒரு காரணம் நான் வச்சிருக்கிறேன். ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் தலைவர் உங்களுடைய முன்னாள் தலைவருடைய அபிலாஷையை வெல்லணும்னு சொன்னால் அவர் ஆசைப்பட்டது கிழக்கு மாநிலத்தில் ஒரு முஸ்லீம் முதல் அமைச்சர். சகோதரர் ஹக்கீம் அவர்கள் அதுலேருந்து விலகி வந்தாருண்டா மாகாண சபையில் 7 பேரில் ஒரு ஆளை விலக்கிட்டு முதலமைச்சராக டிஎன்ஏவோட பேசி வந்தார்னு சொன்னால் ஒரு கிழக்கு மாநிலத்தில் முஸ்லீம் முதலமைச்சர் ரவுஃப் ஹக்கீம், நோர்த்தில் முதலமைச்சர் விக்னேஸ்வர் வரை இருந்தால் இந்த அரசாங்கத்துக்கு எப்படி வாழ் காட்டலாம்? இன்று அலுத்கமைக்கு இந்த பிரச்சனை வந்த நேரம் இன்றைக்கு பாராளுமன்றத்தில் ஐநா குழு வரணுமா என்று ஒரு தீர்மானம் எடுக்க வேண்டிய நேரத்தில் ஐநா குழுக்கு ஒரு கடிதத்தை அனுப்புகிறாங்க ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸில். நாங்கள் கடிதம் அனுப்பினோம், நாங்கள் வாக்களித்து மக்களுக்கு தெரியப்படுத்தணும், இதில் ஒரு இன்கொயரிங்களுக்கு தேவைன்றதை நாங்கள் சொல்லணும். அதை சொல்லாமல் இருக்கிறதுக்கு ஒரு காரணமாக அலுத்கமையை போட்டு நாங்கள் அலுத்கமைக்கு ஒரு விசாரணை தேவை, 2 பேர் உள்ள விசாரணை தேவைன்னு சொல்கிறோம். முதல் 2 பேர் உள்ள விசாரணை கிடைக்கிறதுக்கு நீங்கள் கேபினெட் அமைச்சர் ஆகிக்கிறீங்க, ஜனாதிபதியோட உத்தரவு உங்களுக்கு இருக்குதா? இன்றைக்கு காலம் தாமதிக்காமல் ஒரு பொது வேலை திட்டத்தோடு தமிழ் பேசும் மக்கள் ஒன்றிணைந்து இன்றைக்கு இந்த முஸ்லிம் மக்கள் பாதிக்கப்படுகின்ற ஒரு நிலையில ஒன்றிணைந்து நாங்கள் போராட வேண்டிய ஒரு கடமை நமக்கு இருக்கின்றது. நம்மை பொறுத்தவரையில முஸ்லிம் மக்கள் வேறு, ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸுடைய தலைமை வேறு. ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸுடைய தலைமை சில வேளையில தங்களுடைய சொந்த அரசியலுக்காக தங்களுடைய சொந்த இருப்புக்காக அந்த முஸ்லிம் மக்களிடம் இருந்து ஒரு சற்று விடுவித்து ஒரு இடைவெளியை உருவாக்கி அந்த முஸ்லிம் மக்களுடைய நலன்களை பிரதிபலிக்காமல் சில வேளையில செயல்பட்டு கூடும்.